Hi friends, welcome to Tech IT DBA. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா how to create merge replication in SQL Server 2014. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அப்ளிகேஷன் டெமோஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா SQL நோட் வந்து 2 நோட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் SQL நோட் 01 அண்ட் SQL நோட் 02. ஸோ இது வந்து என்னுடைய SQL நோட் 01 அதோடைய இன்ஸ்டன்ஸ் நேம், அதேமாதிரி SQL நோட் 02 இன்ஸ்டன்ஸ் நேம். ஸோ SQL நோட் 01ல் இன்ஸ்டன்ஸ் என்னென்னா SQL நோட் டிஸ்க் எக்ஸ் நோட் 01. ஓகே, அது வந்து என்னுடைய சர்வர் நேம். SQL டிஸ்க் எக்ஸ் நோட் 01 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். ஓகே, அதில் என்ன டேட்டா பேஸ் இருக்குன்னா சாம்பிள் டேட்டா பேஸ் வந்து நான் எடுக்கிறேன். இப்போது SQL நோட் 02ல் வந்துட்டு டிஸ்க் ஒய் நோட் 02 இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். என்ன டேட்டா பேஸ்னால் சாம்பிள் டேட்டா பேஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டேட்டா பேஸ் பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகிருச்சு. இப்போ டேபிள்ஸ் வந்து அதில் எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது செக்யூரிட்டியில் ஒரு செக் பண்ணி பார்த்தோம், லாகின் க்ரெடென்ஷியல் எப்படி கொடுக்கலான்ட்டு பார்க்கலாம் வெப் பப்ளிகேஷன்ஸ்க்கு. ஸோ நம்ம SQL நோட் 01 அட்மினிஸ்ட்ரேட்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் உள்ள போயிடலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிடலாம். ஸோ அதில் யூசர் மேப்பிங். ஸோ யூசர் மேப்பிங்கில் அந்த டிஸ்ட்ரிபியூஷனில் யூசர் வந்து நம்மளுடைய SQL நோட் 01 அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுத்துருக்கணும். அதேமாதிரி டிஃபால்ட் ஸ்கீமா டிபிஎம்ஸுமே செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ அது நம்மளோட என்ன நேம் ஆஃப் த டேட்டா பேஸ்னா சாம்பிள் டேட்டா பேஸ், அது வந்து நம்ம வந்து இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது இருந்தால் தான் நம்ம வந்து பப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகே, இப்போது ரிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எதுவும் க்ரியேட் பண்ணல, நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், எதுவும் இல்லை. இப்போதைக்கு லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ பப்ளிகேஷன் கொடுக்குறேன். இப்போ என்னோட டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா சாம்பிள் டேட்டா பேஸ் தான் இருக்குது, நான் கொடுக்க போகிறேன். இப்போது கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துலாம். இப்போது என்னுடைய பப்ளிகேஷன்ஸ் என்னென்னா மெர்ஜ் பப்ளிகேஷன்ஸ், அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெர்ஜ் பப்ளிகேஷன் போது நம்ம டேட்டா வந்து இண்டிபெண்டலாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைபர் சைடும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி நம்மளுடைய பப்ளிஷர் சைடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த மெர்ஜ் பப்ளிகேஷனுடைய ஒரு சின்ன ஒரு இன்ட் மாதிரி கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. என்னென்னா த பப்ளிஷர் அண்ட் சப்ஸ்கிரைபர் கேன் அப்டேட் த பப்ளிஷர் டேட்டா இண்டிபெண்டன்ட்லி ஆஃப்டர் த சப்ஸ்கிரைபர் ரிவ்யூ த இனிஷியல் ஸ்னாப்ஷாட் ஆஃப் த பப்ளிஷ்டு டேட்டா. ஓகே, இது நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது இது வந்து SQL Server 2008 அண்ட் அதர் மேலே தான் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் டேபிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம என்ன டேபிள் கொடுக்கலாம்னு இப்போ பார்ப்போம். இதில் வந்து நம்ம நிறைய டேபிள்ஸ் பார்த்தா ஒரு 11 டேபிள்ஸ் மேலே இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து எம்ப்ளாயின்ற டேபிள் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரைமரி கீழே ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அந்த டேபிள் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஷோ ஒன்லினும் போது அந்த சிங்கிள் டேபிள் மட்டும் வரும். இன்கேஸ் அந்த சீட் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதில். இல்லை இன்கேஸ் எல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணனா கூட பார்த்துக்கலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோஸ் பர்பஸ்க்காக தான் பண்ணுறேன். இப்போதைக்கு நீங்கள் அதை ஒரு ப்ராஜெக்ட் ஓரியண்டாக பண்ணுறீங்கன்னா இல்லை நீங்கள் படிச்சுட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அசைன் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து ஸோ இந்த காலம்ஸ் எல்லாம் வந்து யூனிக்காக தான் வந்து நமக்கு வந்து வேல்யூஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இட்ஸ் ஒன்லி ஃபார் யூனிக் ஐடென்டிஃபையர் வேலை வந்து நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துலாம். இப்போ ஆட் போய்ட்டு இன்கேஸ் ஏதாவது டேபிள்ஸ் ஏதாவது ஃபில்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஃபில்டர் எதுவும் அப்ளை பண்ணல, ஸோ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து 2 செலக்ட் ஆக செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கிரியேட் ஸ்னாப்ஷாட் இமிடியட்லி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஷெட்யூல்டு ஸ்னாப்ஷாட் ரீஜன். ஸோ 2 ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் 2 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் இன்கேஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்கேஸ் வேண்டாம் அப்படின்னா அந்த எழுத கிளிக்கை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஷெட்யூலும் போது அந்த டைமுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வந்து பேக்கப் வந்து எடுத்துக்கலாம், ஷெட்யூல் பேக்கப் மாதிரி. ஓகே, அதே இப்போ செக்யூரிட்டி செட்டிங்ஸ் போயிடலாம். இப்போ என்னுடைய ப்ராசஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியில் SQL நோட் 01 /administrator. ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னுடைய SQL நோட் 01 SQL டிஸ்க் எக்ஸ் நோட் 01 செக்யூரிட்டி. ஓகே, ஸோ அதை நான் ப்ராசஸ் அக்கௌண்ட் நான் வந்து கொடுக்குறேன். 01/administrator. ஸோ பாஸ்வேர்டு வந்து சேமாக கொடுத்துருங்க. பாஸ்வேர்டு வந்து கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஒன்ஸ் மறந்துட்டால் கூட நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் நோடு வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் கரெக்டாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இப்போது க்ரியேட் பப்ளிகேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம பப்ளிகேஷன் நேம் மட்டும் நம்ம வந்து கொடுக்கலாம். என்ன கொடுக்கலாம்? பப்ளிகேஷன்ஸ் நேம் சாம்பிள் _ பப்ளிகேஷன்
இல்லை என்ன கொடுக்கலாம், மெர்ச் கொடுக்கலாமா? ஓகே, mpub அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, பப்ளிகேஷன்ஸ் நான் வந்துட்டு மெர்ச் பப்ளிகேஷன் ஸ்டார்ட்டாக கொடுத்துட்டு இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷரில் sample_mp பப்ளிகேஷன் வந்து பப்ளிஷர் சைடில் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஆடிங் ஆர்டிகல் பார்த்திங்கன்னா ஒன்று தான் கொடுக்குறோம். ஸோ ஒன்று வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்னாப் ஏஜென்ட் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ பப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நம்ம ரெப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ரன்னிங் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ sample_mp பப்ளிகேஷன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து SQL Node 02 நான் இப்போ வந்து அகைன் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுற ரெப்ளிகேஷன்ஸ் போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ க்ரியேட் ஆகிருக்காது. ஏன்னா நம்ம இப்போ வந்து SQL Node 01 தான் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ SQL Node 01 மூலிமா தான் நம்மளால் SQL Node 02க்கு சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்துட்டு பப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்ம கிளஸ்டரில் இருக்கனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, SQL Node 02 பார்த்தீங்கன்னா அதேமாதிரி டேட்டாபேஸில் போய்க்கோங்க. சாம்பிள் இதில் வந்துட்டு இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் அகைன் ஒரு வாட்டி. அதில் வந்து டேபிள்ஸ் வந்து இப்போதைக்கு எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம வெறும் டேட்டாபேஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணோம், டேபிள்ஸ் எதுவுமே க்ரியேட் பண்ணல. ஸோ நம்ம இதில் தான் வந்து நம்மளுடைய மெர்ச் டேபிள்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சாம்பிள் டேட்டாபேஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகே, நம்ம பப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அட்மின் இதுக்கு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். கிளஸ்டரில் இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ் தான், அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 GB RAM வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இன்கேஸ் லான்ச் ரெப்ளிகேஷன் மானிட்டர் பார்க்குறதா கூட பார்க்கலாம் பப்ளிகேஷன்ஸில். பட் இருந்தாலும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஓகே, சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு இப்போது. ஓகே, இப்போது லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது நம்மளோட பப்ளிஷர் பார்த்திங்கன்னா SQL Disk X Node 01. ஸோ இது வந்து சர்வர் நேம் SQL Disk X Node 01. இது வந்து இன்ஸ்டன்ஸ் நேம், நம்மளுடைய டேட்டாபேஸ் அண்ட் பப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா பப்ளிகேஷன்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதுக்கான டேபிள் மட்டும் இப்போ லோட் ஆகிட்டு வெயிட் பண்ணுவோம். என்ன வரும் அப்படின்னா sample_mp பப்ளிகேஷன்ஸ். ஓகே, ரீட் ஆகிட்டுருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம். எஸ் வந்துடுச்சு இல்லையா? இப்போ அகைன் நெக்ஸ்ட் கொடுத்துடலாம்.
ஓகே, இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ரன் ஆல் ஏஜென்ட் அட் த டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ புஷ் பப்ளிகேஷன்ஸ் வரும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எஸ்கில் சர்வர் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்கில் நோட் டிஸ்க் y002. ஸோ அது வந்து சர்வர் நேம். அதேமாதிரி எஸ்கில் டிஸ்க் y002 வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் வந்துட்டு நம்ம எஸ்கில் சர்வர் ஆத்தென்டிகேஷனில் நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து என்னுடைய எஸ்கில் நோட் 02ஓட எஸ்கில் சர்வர்ஸ். இது இப்போ கனெக்ட் பண்ணிடலாம். நம்மளுடைய டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, இன்கேஸ் வேறு எதாவது அடிஷ்னலாக வேறு ஆட் பண்ணால் கூட நம்ம இதை வச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வேண்டாம். இப்போதைக்கு நான் 2 நோட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அதனால் டேட்டா பேஸ் வந்து சாம்பிள் டேட்டா பேஸ் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து கனெக்ஷன் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணால் SQL node 01/administrator. ஸோ இது வந்து என்னோட SQL 01 ஆத்தென்டிகேஷன்ஸ். ஸோ இது இருந்தால் இந்த ப்ராசஸ் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் வந்து லாகினே பண்ண முடியும். SQL node 02 வந்து சப்ஸ்கிரிப்ஷனை வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பாஸ்வேர்ட் கரெக்டாக போட்டுடலாம். ஆல்ரெடி பப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து பப்ளிஷர்லேயே நம்ம வந்து கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் இது. ஸோ அதே சேம் பாஸ்வேர்ட் தான் இதில் வந்து அப்ளை பண்ணோம். ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இம்பர்சனேட் ஆயிடுச்சு. தட் இஸ் SQL node 01/administratorல. ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துலாம். இப்போ 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ரன் கண்டினியூஸில் இருக்குது. ஓகே, ஓல்டான கனெக்டிவிட்டி கூட 2 இருக்குது. ஸோ அதில் வந்து ரன் அண்ட் கண்டினியூஸ் மட்டும் கொடுத்துருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சப்ஸ்கிரிப்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா 2 டைப் கிளைண்ட் அண்ட் சர்வர் இருக்கும். அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதான் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்க போகிற ஃபுல் டீட்டெயில் இருக்குது. இதில் பீரியாரிட்டி பார்த்தீங்கன்னா 70% இருக்கும். ஸோ அதனால் அது மட்டும் யூஸ்வலாக டிஃபால்ட்டாக இதாக இருக்கும். ஓகே, அது மட்டும் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துடலாம். இப்போது ஒரு ஏஜென்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி ஏஜென்ட் ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா ரன் கண்டினியூஸ்லி. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, இந்த ஷெடியூலிங் பேஸ் பண்ணி கூட வந்து நம்ம வந்து ரன் கண்டினியூஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏஜென்ட் ஷெடியூல் வந்து நம்ம கண்டினியூஸ்லாம் இருக்கலாம். அதேமாதிரி ஹோல்ட் பண்ணி கூட பண்ணால் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ப்ராசஸ் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. பேரில் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இப்போது வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லைவ் வீடியோ தான். தட் இஸ் இதில் வந்து ஏதாவது இன்கேஸ் ஏதாவது எரர் வந்தால் கூட ஆன் டைம்லேயே வந்துட்டு நம்ம எரர் வந்து ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் வந்து டெக்னிக்கலி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே இந்த வீடியோஸ்லாம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எரர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக அதில் இருந்து ஃபுல்லாக வந்து வியூ பண்ணி காமிக்கிறேன். இன்கேஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு இன்கேஸ் ஏதாவது எரர்னால் கூட இந்த மெசேஜ் இதில் வந்து நம்ம காமிக்கும். ஸோ இன்கேஸ் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்ட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து இந்த லைவ்லேயே உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ் தான் இது. இப்போ யார் உங்களுக்கு ஆஃபீஸில் ஏதாவது சிஸ்டம்ஸ் ஏதாவது இருந்தால் லோக்கல் எதாவது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் லைக் SQL DB டெவலப்பர் அந்த ஜாப்ஸ் தேடுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த டியூட்டோரியல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதாவது அதில் என்னென்ன எரர்ஸ் இருக்குன்ற ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நம்ம இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, முடிஞ்சவரையும் இந்த பப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரிப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் கிளஸ்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தவுட் கிளஸ்டர்னால் நம்மளால் என்னென்ன எரர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ப்ளஸ் கிளஸ்டரில் மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரிப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன், அப்புறம் வந்துட்டு ட்ரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷன், அப்புறம் வந்துட்டு மெர்ஜ் ரெப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 1 more வந்து பேர் டு பேர் ரெப்ளிகேஷன்ஸ். இப்போ நம்ம பார்க்குற வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு பேர் டு பேர் ரெப்ளிகேஷன் வந்து பார்ப்போம். ஸோ அதனால் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் லைவில் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எரர் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். ஸோ பேரலாக போயிட்டுருக்கு. ஸோ கிரியேட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் SQL டிஸ்க் y002 அது சர்வர் நேம். அதேமாதிரி SQL டிஸ்க் y002 அது வந்து இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து இப்போ ஸ்டேட்டஸில் வந்து இன் ப்ராக்ரஸ் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ நம்ம மெர்ஜ் பப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 2 இதுவும் பண்ணலாம், கிளைண்ட் அண்ட் சர்வர்ஸ். ஸோ ரெண்டுமே வந்துட்டு பேரலாக வந்து நம்ம டேபிளில் வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு
சர்வர் சைட், அதாவது எஸ்கியூஎல் நோட் 02 அண்ட் எஸ்கியூஎல் நோட் 01 இருக்கும். ஸோ எஸ்கியூஎல் நோட் 01ல் நீங்கள் டேபிள் சேஞ்ச் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எஸ்கியூஎல் நோட் 02ல் சேஞ்ச் ஆகும். எஸ்கியூஎல் நோட் 02ல் நீங்கள் டேபிள் சேஞ்ச் பண்ணால் கூட எஸ்கியூஎல் நோட் 01ல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேபிள் சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பப்ளிஷர் அப்படின்னும் போது தர் இஸ் லோக்கல் பப்ளிகேஷன்ஸ் இதில் கொடுத்துருக்கேன்னா எஸ்கியூஎல் நோட் 01ல் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி லோக்கல் சப்ஸ்கிரிப்ஷன் இதில் கொடுத்துருக்கேன்னா எஸ்கியூஎல் நோட் 02ல் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டேபிள்ஸ் வந்து நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து எப்படி ஆக்ட் ஆகும், தட் இஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா கிளைண்ட் அண்ட் சர்வர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம டீட்டெயிலாக அந்த டெமோவில் காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோவில் காமிக்கிறேன். என்ன கொஞ்சம் வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகே, வெயிட் பண்ணுவோம். ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்கு பாருலாம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இதில் வந்து மெர்ஜ் ரிப்ளிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இது வந்து நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து 2 நோட் கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் 4 நோட் கிளஸ்டர், 6 நோட் கிளஸ்டர், 8 நோட் கிளஸ்டர், அது மாதிரி 10 நோட் கிளஸ்டர், ஸோ அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நோட், தட் இஸ் நோட் 1, 2 ஆர் நோட் 3, ஆட்டோ ரிசீவர், நோட் 8, நோட் 9, உங்களுக்கு எந்த நோட் பிடிச்சிருக்கோ அந்த நோடு வந்து பப்ளிகேஷன்ஸாக போட்டுட்டு மீதி இருக்கிற நோட்ஸ் எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக மாற்றிட்டு உங்களோட டேட்டாஸ் வந்து மெர்ஜ் ரிப்ளிகேஷன்ஸில் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி டேட்டாஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ் தான் இது. பட் நீங்கள் அந்தமாரி ட்ரை பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 நோட் கிளஸ்டர் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஓகே, இன்கேஸ் இந்த ரிப்ளிகேஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்படியே மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எதாவது இருந்தால் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம மெர்ஜ் பப்ளிகேஷன்ஸ் போது ஃபஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராசஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். எஸ், நம்ம சக்ஸஸ் ஆகிடுச்சு. தட் இஸ் கிரியேட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் எஸ்கியூஎல் டிஸ்க் Y002. தட் இஸ் சர்வர் நேம் எஸ்கியூஎல் டிஸ்க் Y002 ஃபார் இன்ஸ்டன்ஸ் நேம் வந்து நம்ம வந்து ஸ்டேட்டஸில் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்டிங் த ஸ்னாப்ஷாட் ஏஜில் வந்துட்டு நம்ம க்ரியேட் ஆகுது, இன் ப்ராக்ரஸில் இருக்குது. வெயிட் பண்ணுவோம். வித்தின் 1 to 2 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுவரை நமக்கு எந்த எரர்ஸும் வரல. இன்கேஸ் எரர் ஏதாவது வந்ததுன்னா மெசேஜில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பியர் டு பியர் ரிப்ளிகேஷன்ஸ் இருக்குது வீடியோஸ். பியர் டு பியர் ரிப்ளிகேஷன் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது மட்டும் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு இந்த அதோடைய டெமோஸில் நீங்கள் வந்து நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதை நான் எப்படி கான்ஃபிகர் பண்ணிட்டு எப்படி பண்ணுறது மட்டும் பாருங்கள். அது மட்டும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது அவுட்புட் மட்டும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பியர் டு பியர் ரிப்ளிகேஷன் வந்து நான் சொல்கிறேன். ஓகே ஓகே, சம் வார்னிங் தான் அது, ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட். ஓகே, இது ஒன்றும் இஷ்யூ கிடையாது இது. ஸோ நான் நோ ப்ராப்ளம். ஏன்னா ஸ்னாப்ஷாட் ஏஜென்ட்டில் வந்துட்டு அதில் ஷெடியூலிங் ஏஜென்ட் இருந்தது. நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த பப்ளிகேஷன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுற டைமில். ஸோ அதனால் இன்கேஸ் நீங்கள் இந்த வார்னிங் வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இன்கேஸ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஷெடியூலிங் மாதிரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த வார்னிங் வந்து நம்ம எரர் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வார்னிங் வந்து ஒன்று ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். சாம்பிள் டேட்டா பேஸ் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இப்போது டேபிள் பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ வரலை ஆக்சுவலி. ஸோ இதுக்கும் வந்துட்டு நம்ம எஸ்கியூஎல் நோட் 01 டேட்டா பேஸ் அதையும் நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓகே, எஸ்கியூஎல் நோட் 01 டேட்டா பேஸஸ் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு, பட் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகே, ஸோ டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஏன்னா இந்த டேட்டா பேஸ் மூலியாக தான் நம்ம இந்த இதுக்கு ஒரு வாட்டி டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டா பேஸ் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம்.
ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் வழியாக தான் நமக்கு மெர்ஜ் ரெப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, சரி ஒரு எல்லாமே ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். டேட்டாபேஸ் டேபிள்ஸ் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். SQL 02ல் இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போது என்னுடைய டேட்டாபேஸ் வந்து கிளிக் பண்ணுறேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அதில் டேபிள் சாம்பிள் டேபிள் வந்து க்ரியேட் பண்ணோம் இல்லையா. இப்போது டேபிள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேட்டாபேஸோட டேபிள் வந்து கிடச்சிருக்கோம். எம்ப்ளாயின்ற டேபிள் வந்து கிடச்சிருச்சா? எஸ், ஓகே, குட், சூப்பர். ஸோ பப்ளிகேஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணக்கப்புறம் கொஞ்சம் டிலே டைம் ஆகும். டிலே டைம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். ஸோ ஓல்டு டேட்டாபேஸ் ஃபுல்லாக ரெஃப்ரெஷ் பண்ண பாருங்கள். அப்போ வந்து நமக்கு வந்து அந்த டேபிள் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, கிடைச்சக்கப்புறம் அகைன் நான் ரெப்ளிகேஷன் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா SQL Disk X-Node 01 தெர் இஸ் சர்வர் நேம் திஸ் SQL Disk X-Node 01 வந்து என்னுடைய இன்ஸ்டன்ஸ் நேம். அது பார்த்தீங்கன்னா SQL 01ல் இருக்குது. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதில் என்னென்னு காமிச்சிருக்கும் இருக்கு இல்லையா. சப்ஸ்கிரிப்ஷன் எஸ், சூப்பர். ஸோ பப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேட்டாபேஸும் பார்த்தீங்கன்னா SQL 02ல் வந்துட்டு டேபிள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போது ஸோ லான்ச் ரெப்ளிகேஷன் மானிட்டர் இருக்கும். ஜஸ்ட் அது ரைட் கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டேபிள்ஸ் வந்து நமக்கு வந்து ஷேர் ஆச்சுன்ற டீட்டெயிலாக வந்து நம்ம இந்த மானிட்டரில் பார்க்கலாம். இன்கேஸ் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் கூட நம்ம வந்து இந்த மானிட்டர் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெமோ பர்பஸ் தான் இது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷன் மானிட்டர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, வெயிட் பண்ணுவோம், ரீட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸோ பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய பப்ளிகேஷன் sample__ எம்னா மெர்ஜ் பப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ ரிலீஸ் கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் அண்டர் சின்க்ரனைசேஷன்ஸ் அது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போது ஓகே, ரீட் ஆகிட்டு வெயிட் பண்ணும். எஸ், வந்துருச்சு இப்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பல்க் காப்பீடு சின்க்ரனைசேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்ன உங்களுக்கு SQL Server 2005 இல்லை 2008 அதே மாதிரி எம்ப்ளாயி டேபிளில் ஏதாவது ஃபாரின் கீஸ் இருக்கா. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து SQL ஆப்ஷீட் போட்டுட்டு எல்லாமே வந்து நமக்கு டேபிளில் வந்து தட் இஸ் SQL 02ல் சாம்பிள் டேட்டாபேஸில் வந்து நம்ம டேட்டா வந்து ஸ்டோராக இருக்கிறத இது நம்ம சின்க்ரனைசேஷன் மானிட்டரில் வந்து நம்ம ரிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சாம்பிள் டேட்டாபேஸ்க்குள்ளார டேபிள்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா 11 டேபிள்ஸ் மேலே இருக்குது. இதை வந்து என்னுடைய எம்ப்ளாயி டேபிள்ஸ். ஸோ இதில் வந்து நான் சம் எடிட்டிங் ஆப்ஷன் நான் கொடுக்குறேன். இது வந்து SQL 01 வந்துட்டு இது வந்து நான் பப்ளிகேஷன்ஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் எம்ப்ளாயின்ற டேபிள் மட்டும் நான் வந்து சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுறேன். ஓகே, அதை வந்து நம்ம SQL 02ல் வந்து வியூ பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம கிளைண்ட் அண்ட் சர்வர் அதே மாதிரி ஸோ கிளைண்டில் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சர்வர் சைடில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் சர்வர் சைடில் சேஞ்ச் பண்ணும்போது கிளைண்ட் சைடில் நம்ம பேரலாக சேஞ்ச் பார்க்கலாம். ஸோ அவுட்புட் பார்த்தீங்கன்னா மோர்லெஸ் சேமாக தான் வரும். ஓகே, இதான் வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஓகே, ரன் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். சாம்பிள் டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா இதில் dbo.employee. ஸோ இதுக்கும் இதை நான் கொரிஸ் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். ஸோ பேரலாக ரன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் நமக்கு ஸ்லோவாக இருக்கும். ஓகே, கொரிஸ் வந்து இது செலக்ட் கமாண்ட் கொடுத்து பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு நம்ம எடிட்டிங் கமாண்ட் வந்து SQL 01ல் நம்ம பண்ண போகிறோம் எடிட்டிங் ஆப்ஷன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே வரலாம். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி பார்த்தீங்கன்னா 17th எம்ப்ளாயி ஐடி வந்து இப்போ இருக்குது. இதில் நான் ஒரு எம்ப்ளாயி ஐடி மட்டும் 18th எம்ப்ளாயி ஐடி வந்து டோட்டலாக இருக்குது. டோட்டலாக 18th எம்ப்ளாயி ஐடி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ 18th ரோ வந்து டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நான் ஒரு
ஒரே ஒரு ரெக்கார்டு மட்டும் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ அது எதில் கொடுக்க போகிறேன்னா SQLnote 01 நான் கொடுக்க போகிறேன். தட் இஸ் பப்ளிஷர் சைடில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் சைடில் வந்துட்டு எப்படி வந்து நமக்கு வந்து வியூ ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்கேஸ் அப்படி இல்லைனா கூட நான் என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சைடில் தான் சேஞ்ச் பண்ணேன். தட் இஸ் கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர் சர்வர் அண்ட் கிளைண்ட். இதில் தான் எடிட்டிங் ஆப்ஷன் நான் மாற்றி கொடுக்குறேன். ஸோ எடிட் வித் 200 டேபிள்ஸை வச்சு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நமக்கு கிளைண்ட் சைட்லேயே வந்து வந்துடுச்சு. தட் இஸ் பப்ளிஷர் சைடில் கூட வந்துடுச்சு. ஸோ பப்ளிஷர் சைட்லையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொரி ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிவிட்டு அவ்வளோ எத்தனை டேபிள்ஸ் தட் இஸ் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் பாருங்கள், டோட்டலாக பார்த்தீங்கன்னா 18 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு இருக்குது. ஸோ இதில் என்னோடய சர்வர் சைட் அப்படிலாம் கிளைண்ட் சைட், தட் இஸ் பப்ளிகேஷன் சைட்ஸ் அப்படிலாம் சப்ஸ்கிரிப்ஷன் சைடில் வந்து நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறோம். இப்போது SQLnote 02ல் சப்ஸ்கிரிப்ஷன் சைட், தட் இஸ் இதாக வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சைடில் கொரி பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து டேபிளில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் கொடுப்போம். தட் இஸ் ஒரு ரோ 1 ரோ வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம் இப்போது. ஓகே, ஓகே மானிட்டர்ஸ்லாம் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம டேபிள்ஸ் வந்து ஆல்ரெடி என்னென்ன டேபிள்ஸை நம்ம வந்து சென்ட் ஆன டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். வித் ஃபாரின் கீ, யூனிக் கீ, என்னென்ன கீஸ்லாம் நம்ம வந்து அசைன் பண்ணியிருந்தோமோ ஸோ அது எல்லாமே வந்துட்டு இனிஷியலைஸ் ஆகிருக்கும். ஸோ பேரலராக வந்து நமக்கு ரன் ஆகிட்ருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 18 ரூஸ் வந்து நமக்கு வந்து இன்சர்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு ரெக்கார்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் ஏன் அடிக்கடி காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்றது வந்து தான் வந்து உங்களுக்கு நான் அடிக்கடி நான் காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிடலாம், இல்லை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா பேரல் ப்ராசஸிங் ரன் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே இப்போது என்னோட SQLnote 01ல் எதுக்கு நம்ம வந்துட்டு கிளஸ்டர் வந்து ஒரு வாட்டி நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிடுவோம். SQLnote 02க்கு போயிடலாம். யாரும் SQLnote 01ல் போய்ட்டோம். மினிமைஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ SQLnote 01 ஆர் SQLnote 02ல் ஸோ நம்ம டேபிள் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். தட் இஸ் கிளைண்ட் அண்ட் சர்வர் யூஸிங் மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ஸ் வழியா. ஓகே, ஸோ SQLnote 01ல் நான் வந்து நம்ம எடிட்டிங் ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம இதில் பண்ணிடலாம். ஸோ என்னென்னா நான் ஒரு எம்ப்ளாயி ஐடி வந்து 19 அப்படின்னு போடுறேனே. ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 18th எம்ப்ளாயி ஐடி தான் இருந்தது. நான் ஒரு வந்து 19 கொடுக்குறேன். ஸோ எம்ப்ளாயி ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். நம்ம அந்த எண்ட் டேட்டை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் மட்டும் மாற்றோம் இப்போதைக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நேம் வந்து செல்வான் கொடுக்குறேன், லாஸ்ட் நேம் வந்து குமார் கொடுக்குறேன், இல்லை ஸ்டார்ட் டேட் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்ம ரோ இந்த சேஞ்ச் பண்ணும்போது ரோ ஐடி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும். ஸோ அதை நான் அப்படின்னு டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் இப்போது. ஏன்னா இது கிளைண்ட் அண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ஸ் இல்லையா, வயா நம்ம வந்து மேஜர் ரெப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது ரோ பேஸ் பண்ணி தான் சேஞ்ச் ஆகும். ஓகே, இந்த ரோ ஐடி எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நல்லா பாருங்கள். இப்போ டைட்டில் அது மாதிரி அசைன்டு கொடுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 4 கொடுக்குறேன். அதுமாதிரி டிபார்ட்மெண்ட் ஐடி ஜஸ்ட் 1 கொடுக்குறேன். சுப்பீரியர் இஸ் நாட் நீடட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரோ ஜியோ ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கா. எஸ். ஸோ அதே மாதிரி இந்த ரோ ஐடி வந்து இப்போ நல் இருக்குது. ஸோ நம்ம சேவ் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ரோ ஐடியும் சேஞ்ச் ஆகும். இதான் வந்து மெர்ஜ் ரெப்ளிகேஷன்ஸோட மெயின் கான்செப்டே தான். ஸோ நம்ம எந்த டேபிள் மாத்திரமோ அந்த ரோ ஐடி மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். பாருங்கள், இது ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் அந்த ரோ ஐடி வந்து மாறி இருக்கும். வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம எஸ்கேப் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து டேபிள் வந்து இருக்கும். செலக்ட் டாப் 10,000 போடுவோம்.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் பண்ணி கீழே பார்ப்போம். ஸோ 18 டேபிள்ஸ் தான் வந்து ரன் ஆகிருக்கு. ஓகே, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸோ 2019 செல்வகுமார் டேட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்துட்டு SQL Note 01 ஸோ எம்ப்ளாயின்ற டேபிள் வந்து ஒரு நான் கொரி வச்சு நான் ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பப்ளிகேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து சேஞ்ச் ஆகிருக்கா? எம்ப்ளாயி ஐடி 2019 செல்வகுமார் சேஞ்ச் ஆகிருக்கா? எஸ், இதான் வந்துட்டு மெர்ஜ் பப்ளிகேஷன்ஸ். இது வந்து ரோ ஐடி டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த ரோ ஐடி டிபெண்ட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து டேட்டா வந்து பப்ளிகேஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் சைடில் வந்து டேட்டா வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ செல்வகுமார் டேபிள் வந்து ஆட்டோமேட்டிக் க்ரியேட் ஆகிருக்கு சர்வர் சைடு, இந்த சர்வர் சைடு ஆர் கிளைண்ட் சைடு. ஸோ வாட் எவர் இட் இஸ், ரெண்டு சைட்லேயும் வந்து நமக்கு க்ளியர் ஆகும். ஸோ இதே மாதிரி டீட்டெயில் வந்து நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த ரெப்ளிகேஷன்ஸ் மானிட்டர் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் வந்து அது வந்து ரொம்ப க்ளியராக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி